இன்னைக்கு லீடர்ஷிப் டாபிக்கில் த 10-second ரூல் ஹவு டு ஸ்பீக் ஸோ தட் பீப்புள் லிசன் டு யூ அப்படிங்கிற டாபிக் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது வந்து பார்ட் 2. ஆல்ரெடி நான் உங்களுக்கு பார்ட் 1ல் 5 பாயிண்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதோட 5 பாயிண்ட்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th-லிருந்து 10 பாயிண்ட்ஸ். அடுத்த 5 பாயிண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். ஸோ இதை லிசன் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய லீடர்ஸ் அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ்லேருந்து இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த லீடர்ஸோட ஸ்பீக்கு, பெரிய பொலிட்டீஷியன் ஸ்பீக்கு, இவங்கள சூப்பர் சச் ஒண்டர்ஃபுல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஸ்பீக்கர்லேருந்து நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி அவங்க கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க, பல லட்சக்கணக்கான மக்களை எப்படி அவங்களோட ஸ்பீச் மூலமாக கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, என்கேஜ் பண்ணுறாங்க, ரிசல்ட் எடுக்கிறாங்க, ஓட் எடுக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாமே வந்து பேஸ் பண்ணி நான் இந்த டாப்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 10-second ரூல். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் உங்கள் ஒரு கிரேட் மேனேஜராக, ஒரு கிரேட் லீடராக டெவலப் ஆகிறதுக்கு இந்த 10 பாயிண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னைக்கு செகண்ட் பார்ட்டில் 6th பாயிண்ட் சொல்லித்தரேன், நோட் பண்ணிக்கோங்க. யூஸ் ஷார்ட் கிளியர் சென்டென்ஸ். நம்ம பேசும்போது எப்பவுமே கன்சைஸாக, பாயிண்டாக, ஆப்ஜெக்டாக, நம்ம ஆப்போனன்ட் பீப்புளுக்கு வேலிடாக நம்ம பேசணும். ஸோ தட்ஸ் அ இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட அப்சர்வேஷன் இது வந்து என்னோட இது அப்படின்னு நம்ம பேசுறது ஒன்று. நம்மளோட யாருக்காக பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம், அவங்களோட பெனிஃபிட்டை திங்க் பண்ணி பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப லென்த்தியாக பேசாமல் கன்சைஸாக கிளியர் சென்டென்ஸாக யூஸ் ஷார்ட் அண்ட் கிளியர் சென்டென்ஸாக யூ ஆர் யூஸிங் தேட் அப்படின்னா we will get the best result. Actually our brains are lazy. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. It tunes out data that takes effect to process. Speak simply and preciously. நம்ம ரொம்ப சிம்பிளியாக ப்ரீசியஸில் மதிப்பு தர மாதிரி பேசணும். அப்போ அவர் பிரைன்ஸ் ஆர் லேசியாக இருக்கா, நம்ம சொல்கிறது வந்து கரெக்டாக நீங்கள் அழகான வார்த்தைகள் பயன்படுத்தி ப்ரீசியஸ்லி சிம்பிளி நீங்கள் பேசுகிற போது உங்கள் பிரைன் லிசன் பண்ணும். இட் டியூன்ஸ் ஆஃப் டேட்டா தட் டேக்ஸ் எஃபெக்டிவ் ப்ராசஸ். அழகான டேட்டாவோட நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அது லிசன் ஆகும். We need to simplify our workflow. Let's focus on 3 levers. Points A, B, C, D அப்படின்னு we are mentioning that அப்படின்னா it will create more attentive. ஸோ அப்போ நம்ம கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம பேசுகிற ஸ்பீக் பப்ளிக்லேயோ ஒரு இதுலேயோ பேசும்போது எஃபெக்டிவாக இருக்கும். I was considering the potential benefits of streamlining our process to improve efficiency and reduce bottlenecks. நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் the potential benefits of streamlining our process to improve efficiency and reduce bottlenecks அப்படிங்கிறத ஒரு வழியாக போகிறத வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், நம்ம சொல்லக்கூடாது. ஸோ நம்ம எப்பவுமே டு சிம்பிளிஃபை அவர் ஒர்க் ஃப்ளோவாக இருக்கணும், ஈஸியாக அவங்க கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். சொல்லக்கூடிய பாயிண்ட்டும் ஏபிசிடின்னு அழகாக பாயிண்டாக சொல்லக்கூடிய விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணணும். யூஸ் ஷார்ட் அண்ட் கிளியர் சென்டென்ஸாக வச்சுக்கணும். ஸோ இதுதான் 6th பாயிண்ட். ஓகே, உங்களுக்கு 7th பாயிண்ட், மேக் இட் அபவுட் தம் நாட் யூ. மேக் இட் அபவுட் தம் நாட் யூ. நம்ம பேசும்போது எப்பவுமே ஆப்போனன்ட் பீப்புளோட பெனிஃபிட்டுக்கும், அவங்களோட க்ரோத்துக்கும், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கும், கேரியர் க்ரோத்துக்கும் பயன்படும் மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவோம். நம்ம அவளோட தேவைக்கு பேசுகிறோம்னா அவங்களுக்கு புரியாது. உன் கேரியருக்காக பேசுகிறேன், உன் எதிர்காலத்திற்காக பேசுகிறேன், உன்னோட ஃப்யூச்சருக்காக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோங்கும் போது நம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இன்ட்ராக்ட் ஆகும், இம்பேக்ட் ஆகும், ரிசல்ட் பெஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ அப்போ அது இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தையில் நம்ம யாருக்காக பேசுகிறோமோ அவங்களோட பெனிஃபிட்டுக்காக பேசுகிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லி கொடுக்கணும். பேசுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி பேசணும். உன் நன்மைக்காக தான் பேசுகிறேன், உன் எதிர்காலத்துக்காக தான் பேசுகிறேன் அப்படின்னு யூ ஆர் யூஸிங் தட் வேர்ட் அப்படின்னா அந்த பீப்புள் அழகாக லிசன் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பீப்புள் கேர் அபவுட் தயர் ப்ரியாரிட்டைஸ் நாட் யுவர்ஸ். அவங்களோட ப்ரியாரிட்டைஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து வி ஆர் கம்யூனிகேட் அப்படின்னா
அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ட் பண்ண. நீங்கள் உங்கள் செல்ஃபாகவே சொல்லிட்டு இருக்கீங்க இது எனக்கு பெனிஃபிட்டு, ஆர்கனைசேஷனுக்கு பெனிஃபிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது அவங்களோட லிசனிங் அட்டென்டிவ் வந்து கம்யூனிகேஷனில் ரீச் ஆகாது. பட் உங்கள் ப்ரையாரிட்டிக்கு பேசுகிறேன், உங்கள் ஃபியூச்சர்ஸ்க்காக பேசுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மிகப்பெரிய அது இம்பேக்ட் கொடுக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட், ஃப்ரேம் யுவர் மெசேஜ் இன் எ வே தட் சால்வ் தேர் ப்ராப்ளம். ஸோ மேக் இட் அபவுட் தம் நாட் யூ. நம்ம மெசேஜ் இந்த மாதிரி ஃபார்மில் அவங்களோட பெனிஃபிட்டுக்காக நம்ம சொல்கிற மாதிரி நம்ம பாயிண்ட் ஆட் பண்ணி சொல்லும்போது அந்த மெசேஜ் அவங்க லிசன் பண்ணுவாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் எ கிரேட் ஐடியா. நம்ம செய்கிற மிஸ்டேக் என்னது, இது வந்து ஒரு கிரேட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது பெரிய இம்பேக்ட் கொடுக்காது. நம்ம சொல்லும்போது திஸ் வில் ஹெல்ப் யூ ஹிட் யுவர் டார்கெட் ஃபாஸ்டர். உன்னோட டார்கெட்டை, உன்னோட ப்ரொஃபஷனல் கேரியர் க்ரோத்தை, உன்னோட சக்ஸஸை ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும் இந்த ஐடியா அப்படின்னு யூ ஆர் டெல்லிங் தட் அப்படின்னா அது வந்து உங்கள் கம்யூனிகேஷனில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். அதுதான் 7th பாயிண்ட். இப்போ 8th பாயிண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்பீக் ஆஸ் இஃப் டெல்லிங் எ ஸ்டோரி. ஸ்பீக் ஆஸ் இஃப் டெல்லிங் எ ஸ்டோரி. நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம நியரஸ்ட் பர்சனோட கேஸ் ஸ்டடி சொல்லலாம், இல்லை ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஹேபிட் வச்சுக்கலாம். நம்மளோட இதில் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லலாம். நிறைய பேர் ஸ்பீக்கர் சொல்லும் போது உங்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க, இப்படி ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணோம், ஒரு காட்டில் இப்படி இருந்துச்சு, இல்லை ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணும்போது இப்படி ஒரு கேஸ் ஸ்டடி அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கம்யூனிகேஷன். ஏன் ஒய் தே ஆர் டூயிங் தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் என்கேஜ் த பிரெயின் 22 இன்ட்டு மோர் தென் ஃபேக்ட்ஸ் அலோன். நம்ம ஒரு உண்மையை சொல்கிறத ஒன்று ஒரு ஸ்டோரி மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது 22 இன்ட்டு இம்பேக்ட் மோர் தென் ஃபேக்ட் இம்பேக்ட் கொடுக்கும். அக்கார்டிங் டு ஸ்டான்ஃபோர்ட் ரிசர்ச்சே சொல்லியிருக்காங்க. ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கான்வர்சேஷனில் நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அது பெரிய அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் ட்ராப்டு 10% லாஸ்ட் குவார்ட்டர். நம்ம ஸ்டோரி சொல்லாமல் விடும்போது அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் இம்பேக்ட் எல்லாம் குறைஞ்சி போயிடும். நம்ம அழகாக ஸ்டோரி சொல்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். இந்த கிளைண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஸ்டடீஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரி டெல்லிங் பண்ணக்கூடிய பொலிட்டீஷியன்ஸு, ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஸ்பீக்கர், பப்ளிக் ஸ்பீக்கரு, நான் அந்த கண்ட்ரியில் பார்த்தேன், ஒரு புக்கில் நான் ரீட் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த ஸ்பீக் ஆஸ் இஃப் டெல்லிங் எ ஸ்டோரி வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சரி, 8th பாயிண்ட். இப்போ 9th பாயிண்ட் ஐம் டெல்லிங் நோட் பண்ணிங்க. பாஸ் பிஃபோர் ஸ்பீக்கிங். நம்ம ஒரு ஸ்பீச் தொடங்குறதுக்கு முன்னாடி போனோன்னா பயத்தில் ஃபியரில் வி கோயிங் டு ஸ்டார்ட். பட் அப்படி பண்ணக்கூடாது. லிசன் பண்ணணும், ஆடியன்ஸை ஒரு தடவை பார்க்கணும். பாஸ் பிஃபோர் ஸ்பீக்கிங். A brief pause help your brain prioritize and select the most relevant information. உங்கள் பிரைன் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம ஸ்பீச் பண்ண போகிறோம், ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறோம், 1 2 3ன்னு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எதை ஃபஸ்ட்டு பேச போகிறோம், எது செகண்ட் பேச போகிறோம், எது தேர்டு பேச பண்ணுறோம் அப்படின்னு. ஒரு ஸ்பீக்கர் நான் கவனிச்சிருக்கேன், எப்பவுமே எந்த இடத்துல வந்து பேசும்போது ஃபஸ்ட்டு அவங்க 3 ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பாக பண்ணுறாங்க. ஒன்று வந்து பர்பஸ், என்ன பர்பஸ்க்காக இந்த ஃபங்க்ஷன் இருக்கு. ரெண்டாவது வேல்யூ, என்ன வேல்யூ இந்த பர்பஸ் மூலமாக, அவங்க ஆர்கனைசேஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க, ஃபீச்சர்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபைனல் டார்கெட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு சில பேர் பேசுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் ஸ்பீக்கிங் டெக்னாலஜி. அப்போ பண்ணும்போது ஸ்டெப் பையாக பேசுகிறாங்க. 1 2 பர்பஸ், வேல்யூ, அவங்களோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களோட இதில் டார்கெட், ஃபீச்சர்ஸ், விஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத அழகாக ஸ்ட்ராட்டஜியாக பிளானாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப். ஆல்சோ வென் யூ டூ தட் யூ கிரியேட் கியூரியாசிட்டி, பீப்புள் லீன் இன் ஆன்டிசிபேட்டிங் சம்திங் வேல்யூபிள். டக்குன்னு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கும்போது பீப்புள் ரொம்ப லிசன் பண்ணி கேட்பாங்க. அவங்களுக்கோட ரோல் வேல்யூக்கு அதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் அ பாஸ் பிஃபோர் ஸ்பீக்கிங் மெத்தடில் யூ வில் கெட் கவுண்ட் 1 2 3 இன் யுவர் ஹெட் பிஃபோர் ஸ்பீக்கிங். நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது வி வில் கெட் தட். ஸோ இந்த 9 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இந்த 10 second ரூல், how to speak
so that people listen to you. ஸோ இந்த 9 பாயிண்ட் இந்த 10 செகண்ட் ரூலில் நீங்கள் பயன்படுத்தும் போது யூ வில் கெட் த மோர் பெனிஃபிட். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். யூஸ் ஷார்ட் கிளியர் சென்டென்ஸ். 6th பாயிண்ட், மேக் இட் அபவுட் தம் நாட் யூ. 8th, ஸ்பீக் ஆஸ் இஃப் டெல்லிங் எ ஸ்டோரி. 9th, பாஸ் பிஃபோர் ஸ்பீக்கிங். ஸோ இதில் இருக்க 10 பாயிண்ட்டு நான் ரிப்பீட் பண்ணுற செகண்ட் பார்ட்டில் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் முதல் 5 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் பார்ட்டில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் 10 பாயிண்ட்டு 9 பாயிண்ட்டையும் உங்களுக்கு படிச்சிடறேன். நான் டெலிவர் யுவர் மெயின் ஐடியா வித்தின் 10 செகண்டில் சொல்லிடணும். யூஸ் தயர் நேம், இட் இன்க்ரீசஸ் என்கேஜ்மெண்ட். லோவர் யுவர் வாய்ஸ் ஸ்லைட்லி ஃபார் எம்பசிஸ். 4th, பாஸ் ஆஃப்டர் கீ பாயிண்ட்ஸ், லெட் தம் லேண்ட். 5th, look for notes before continuing. 6th point, use short clear sentence. Make it about them, not you. 7th point, make it them about them, not you. 8th point, speak as if telling a story. 9th point, pause before speaking. இந்த 9 பாயிண்ட் யூ ஆர் யூசிங் தட் இன் கம்யூனிகேஷன்ல, உங்க ஸ்பீக்ல, ஒரு பப்ளிக் ஸ்பீக்ல யூ ஆர் யூசிங் தட். இந்த ஸ்டெப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க உங்கள் ப்ரிப்பரேஷனில் அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஸ்பீக்கரை டெவலப் ஆகலாம். ஸோ த 10-second ரூல், ஹவு டு ஸ்பீக் ஸோ தட் பீப்புள் லிசன் டு யூ. தேங்க்யூ ஆல்.